low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Taste Daily. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கழட்டி விடுறதுன்னு பார்த்தா பொண்ணுங்களா பசங்களாமா? ஐயோ, நீங்க லவ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. லவ்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா லவ் பண்ணணும், இல்லைனா ஃப்ரெண்டுன்னு கடைசி வரையும் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடும். அது பிரேக்கப் ஆயிடுச்சு ஜி, அது காலேஜோட போயிடுச்சு. இப்போ வந்து அலைன்ஸ் தான் போயிட்டு இருக்கு, அது வேற லெவலில் இருக்கு. பேசி வச்சுக்கிட்டு முதல்ல லவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நான் எனக்கு யோசிச்சிருந்தது. லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும், கழட்டி விடுற மாதிரி இருக்க கூடாது, அவ்வளவுதான். லவ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட ஓடி போகாம பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நானும் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப்புக்கு காரணமா எந்த பொருளுமே வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் தான் அதில் ஆர்வம் இருக்கும். அதை ஒரு விஷயம் நமக்கு அதை இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், திகட்டிடும். திகட்டினதுப்பெல்லாம் அடுத்த பொருள் மேலே தான் மோகம் வரும். ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு வந்து ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், இப்போ இருக்கிற டெஃபினேஷன் வந்து சத்தியமே எனக்கும் புரியல. ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மேலே தான் வரணும், பொண்ணுக்கு பையன் மேலே தான் வரணும்லாம் இல்லை. யார் காதல்ன்றது யார் மேலே வேணாலும் வரலாம். எனக்கு காதல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஹித் சர்மா மேலே தான். ஸோ ஐ லவ் யூ ரோஹித் சர்மா. 2K கிட்ஸ் தான், பட் நான் வந்து வாட்டர் 90s கிட்ஸ் மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. காதல் என்றால் பிரிவு, பிறகு பிரிவு என்றால் ஊடல் அப்படின்னு இந்த காதலுக்கு பல ஃபார்முலா இருக்குது. இன்றைய தலைமுறையினர் அந்த காதலை எப்படி பார்க்கிறார்கள், காதலுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காதலர்கள் அந்த பிரிவை எப்படி தவிர்ப்பது, அல்லது பிரிந்த காதல்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க காதலர் தினத்திற்கான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன். குறிப்பாக அது பப்ளிக் ஒப்பீனியன்றதை தாண்டி காதலர்களுடைய ஒப்பீனியனை நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். லவ் பண்ணி அந்த லவ் பிரேக்கப் ஆகாம கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனோம்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ரெண்டு பேருமே உண்மையாக இருக்கணும். போத் உண்மையானா எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ரகசியமும் இல்லாமல். ரகசியம்னா எந்த மாதிரியான ரகசியம்? ரகசியம்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட கஷ்டங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். உண்மையா இருந்தாலே போதும், ரெண்டு பேருக்கும் உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தாலே அங்க லவ் பிரேக் ஆகாது. அவங்க நமக்கு ஸ்பெண்ட் பண்றாங்களா, நிறைய காசு கொடுக்குறாங்களா, இது வாங்கி தராங்களா, அது வாங்கி தராங்களான்னு அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் ட்ரூவா லவ் இருந்தாலே அது ஒரு பெரிய இதுதான். லவ் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவை. லவ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. லவ்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா லவ் பண்ணணும், இல்லைனா ஃப்ரெண்டுன்னு கடைசி வரையும் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடும். லவ்வே சொல்லக்கூடாது. பொண்ணா பையனான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டில் பிரச்சனை வரும். பொண்ணு வீட்டில் ஏன் பிரச்சனை வரும் கேட்டால் பையனால தான் பிரச்சனை வரும். பொண்ணுங்க லவ் பண்ணும்போது பையன் வந்து நல்லா இருக்கானா அதெல்லாம் தான் பார்க்குறாங்க தவிர்த்து மேரேஜ் பண்ணால் என்ன ஆகுன்றது வந்து, அதாவது மேரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டாங்க. உன்னை வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காம இருக்கணும், என் ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம்ல, அவனுக்கு என்ன இல்லை எல்லாமே தான் இருக்குல்ல, கொடுக்கலாம்ல, அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இவனுக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே தான் இவனுக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு முதல்ல லவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நான் எனக்கு யோசிச்சிருந்தது, நான் எல்லாம் சஜஷனாக சொல்கிறேன். பட் இதில் மிஸ்டேக் பண்ணுறது பெரும்பாலும் யாருமா, பாய்ஸா இல்லை கேர்ளா? நீங்கள் சஜெக்ஷன்? ரெண்டு பேரும் தான். பாய்ஸ் இதுவாக இருந்தால் கேர்ள்ஸ் இதுவாக இருப்பாங்க. ஒன்று கேர்ள்ஸ் கரெக்டாக இருந்தால் பாய்ஸ் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணுறவங்கள மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், கழட்டி விடுற மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கழட்டி விடுறதுன்னு பார்த்தா பொண்ணுங்களா பசங்களாமா? ஐயோ, நீங்கள் ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக்கப்னு சொல்கிறாங்கண்ணே. அதுக்கு என்ன, அது பிரேக்கப்பு காரணம் என்னென்ன? குறிப்பாக ஆனா பெண்ணா? இப்போது பிரேக்கப்புக்கு காரணமா எந்த பொருளுமே வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் தான் அதில் ஆர்வம் இருக்கும். அதை ஒரு விஷயம் நமக்கு அதை இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், திகட்டிடும். திகட்டினதுப்பெல்லாம் அடுத்த பொருள் மேலே தான் மோகம் வரும். லவ் பிரேக்கப்புக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று கேஸ்ட்டு, இல்லை அந்த பையன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேலரி வாங்காமல் இருக்கலாம். பணமும் முக்கியம்தான். இப்போ இருக்க இதில் வந்து பொருளாதாரத்தையும் பார்த்து தான் நிறைய லவ் வந்து உருவாகுது. அது லவ் தானா? ஸோ அது நல்லதா கெட்டதான்றது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல அது நல்லதா கெட்டதான்னு. ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு வந்து ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், இப்போ இருக்கிற டெஃபினேஷன் வந்து சத்தியமே எனக்கும் புரியல. நான் வந்து ஏர்லி 2K கிட்ஸ், நான் 2K கிட்ஸ் தான், பட் நான் வந்து வாட்டர் 90s கிட்ஸ் மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னா, பொண்ணை எனக்கு ஒரு லவ் பண்ணணும்னு சொன்னால் மெச்சூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்.
நான் எங்கள் சித்திக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், சித்தி இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க, சும்மா விளையாட்டு கேட்பாங்க, உனக்கு எந்த மாதிரிடா பொண்ணு வேணும், எனக்கு மெச்சூர்டாக வேணும், அப்படி இருந்தால் போதும். நான் அந்த மாதிரி சொன்னேன் எங்கள் சித்திக்கிட்ட. கஷ்டம்டா அப்படின்னு. கஷ்டமா? நான் அழகான பொண்ணு கேட்கல, பணக்கார பொண்ணு கேட்கல, என்ன சொல்கிறது, வெளியே சுற்றுறதுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம், மெச்சூர்டாக தான் நான் கேட்டேன், இது காசுலாம் வேண்டாமே, அதுதான்டா சொல்கிறேன், ஒரு பொண்ணாக சொல்கிறது கஷ்டம்டா அப்படின்றாங்க அவங்க. எனக்கு வந்து ஐயோ என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லவ் பிரேக்கப்னா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சம் மணி ஃபினான்ஷியல் க்ரைசஸ்ன்னு ஒன்று இருக்கும். வெளியில் கூட்டு போகிற வச்சுக்கிறோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு சில நேரத்தில் பாய் ஃப்ரெண்டே மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை சில நேரத்தில் அவங்களும் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது வந்து அவங்க அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுற மனப்பான்மை அங்கே இருந்ததுன்னா ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபோன் எடுக்காதது, ஃபோன் பண்ணுறப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒன்று சொல்லுவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலும் ஓகே தான். சந்தேகத்துக்கு நம்ம பசங்க தானே யார் அது வந்து இதுலேயும் நம்ம டைம் தான் பார்க்கணும். 2K கிட்ஸ் மேலே வந்தீங்கன்னா பையனும் சந்தேகப்படுறான், பொண்ணும் சந்தேகப்படுறா. இது வந்து எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் பார்த்துருக்கேன். பையனும் மச்சான் பேசிகிட்டு இருப்பாளோ, பையன் வந்து என் கூட பேசிகிட்டு இருக்கான் போல இருக்கு. இது 2 கிட்ஸில் இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் கூட நாடகத்தில் கூட, ஏன்னா வந்து இப்போ படம்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. அந்த ரியலிஸ்டிக்காக இல்லாததுலேயே வந்து இவங்க வந்து பொண்ணு சந்தேகப்பட்ட மாதிரி, பையன் சந்தேகப்பட்ட மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரியலிஸ்டிக்காக இல்லாத போதே அப்படின்னா, ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது கண்டிப்பாக டவுட் வர்றது. முன்னாடி வந்து பசங்க மேலே பொண்ணுங்கள் டவுட் வந்துச்சு, இப்போ 2 பேர் மேலேயும் அப்படியே ரொம்ப சொல்கிறது ஆப்போசிட். இது நியூட்டன்ஸில் என்ன சொல்கிறது, நியூட்டன்ஸில் ஆண்டுறோம் பாருங்க, மேக்னெட்டிக் ஆப்போசிட் சைடு ரிப்பல்ஸ்ன்ற மாதிரி தான். அவங்க வந்து 2 பேருமே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருப்பாளோ, அது எப்படா பேசிகிட்டு இருப்பா, உன்கிட்ட தான் லவ் பண்ணுறா. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொன்னாதான் அவள் லவ் பண்ணுறா. ஐ லவ் யூன்னு சொல்லாத வரைக்கும் பையன் தைரியமாக இருக்கலாம். அது வந்து நான் ஏன் லவ்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கறது. கொஞ்ச நாள் லவ் பண்ணுவாங்க, ஆனால் போர் அடிச்சிரும். அதனால ஒருத்தருக்கு போர் அடிச்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஆளை பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி பார்க்காம அதை வந்து என்ன அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்ல. இல்லை போர் அடிக்குதுன்னு தானே போகிறாங்க, திருப்பி எதுக்கு அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க? போர் அடிக்கிறதுக்கு என்ன பார்க்குறாங்க? போர் அடிக்குதுன்னா இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் போர் அடிக்கும். உண்மையா? அப்படியா? ஃப்ரெண்ட்ஸுனா கூட நமக்கு என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல. அவங்க எதனா தப்பு பண்ணியிருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ட்ரூவாக இப்போ ஒருத்தர் பக்கத்தில் எதனா நடக்குதுன்னா அவங்க இன்னொரு பார்ட்னருக்கும் அதை சொல்லி புரிய வைக்கணும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு கேட்பாங்கல்ல, அதனாலையும் பிரேக்கப் எல்லாம் வரும். பெரும்பாலும் என்னென்ன விஷயம் வந்து மறைக்கப்படுத்துமா அதில்? பெஸ்டி அந்த மாதிரிலாம் போவாங்கல்ல, அது வந்து அவங்க பார்ட்னருக்கு பிடிக்காம இருக்கலாம். அது பெரும்பாலும் தப்பு பண்ணுறது ஆண்களா பெண்களா? கேர்ள்ஸும் ஈக்குவல், 2 பேரும் அதான் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூன்ற வார்த்தை சொல்லாத வரைக்கும் அவள் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தான் இருப்பா. இல்லை ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் வந்து ஓகே லவ்வர் தான். அந்த ஐ லவ் யூன்ற வேர்டை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து உண்மையாக சொல்கிறதுன்னு இருக்குல்ல, என்ன சொல்கிறது, ஐ லவ் யூன்னு எல்லாரும் கண்ணையும் பார்த்து சொல்கிற முடியாது. ஒரு தங்க கண்ணை பார்த்து சொல்கிறோன்னா அது உண்மையான ஐ லவ் யூ தான் இருக்கும். நம்பிடலாம். ஒரிஜினல் லவ்வருக்கு எப்போவுமே வந்து நான் மட்டும் இல்லை, உலகமே வளர்த்து சொல்லுவாங்க. பிறந்த மனிதனோட இதே வந்து நாகரிகமும் வளர்ச்சியுமே வந்து காதல்லேருந்து தான் வந்துச்சு. அது வந்ததுன்னா என்னமோ நம்ம நிறைய முன்னேறுவாங்க. நிறைய பேர் விட்டு போயிடுவாங்கல்ல, இப்போ லவ் பண்ணுவாங்க ஆனால் விட்டு போயிடுவாங்க. 2 பேரும் ட்ரூவாக ஜென்யூனாக வந்து லவ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட ஓடி போகாமல் பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃபார் ஆல் அவர். நானும் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பிரேக்கப் ஆகிடுச்சு. அது மாதிரி யாருக்கு ஆகாமல் இருக்கணும். இந்த தடவை வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதை வந்து யாருக்காவது பொண்ணுகிட்ட சொல்லி எதிர்பார்த்தேன், பட் அவங்க கிட்டலாம் சொல்கிறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காதல்ன்றது அம்மா அப்பா மேலேயும் வரலாம், ஒரு கிரிக்கெட் பிளேயர் மேலேயும் வரலாம், யார் மேலே வேணாலும் வரலாம். ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மேலே தான் வரணும், பொண்ணுக்கு பையன் மேலே தான் வரணும்லாம் இல்லை. காதல்ன்றது யார் மேலே வேணாலும் வரலாம். ஒரு கடவுள் மேலே கூட நம்மளுக்கு ஒரு காதல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு காதல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஹித் சர்மா மேலே தான். ஸோ ஐ லவ் யூ ரோஹித் சர்மா. லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இப்போது லவ்வர்ஸ் டே அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற கேர்ள்ஸ் தான் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சிஸ்டர்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. இதே வந்து நம்மளுக்கு பிடிச்ச அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர்ஸ். அதான் நீங்கள் யாருக்கு பண்ண? நான் பண்ணுறதுனா வந்து என்னோட அம்மாவுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ லவ் யூம்மா. ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்காக நிறைய இது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயும் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான். ஸோ நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? அது பிரேக்கப் ஆகிடுச்சு. அது காலேஜோட போயிடுச்சு. இப்போ வந்து அலைன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அது வேறு லெவலில் இருக்குது.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நான் என்னோட கணவருக்காக டெடிகேட் பண்ணுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். லவ் பண்ணுறவங்க தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும்னு இல்லை, நான் என்னோட ஹஸ்பண்ட்காக சொல்கிறேன். ஓகே. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.